நம்ம பீப்புளோட சப்போர்ட் கூட பயங்கரம். இந்த ஃபர்ஸ்ட் டே வந்து என்ன இப்படி இருக்கிறாங்க, ஸ்க்ரீனுக்காக பண்ணுறாங்களா, இது பண்ணுறாங்களான்ட்டு அங்கே நார்த்லேருந்து சில கமெண்ட்ஸ் வந்துச்சு. நம்ம ஆளுங்க அப்படியே புதிச்சு என்னடா உங்களுக்கு தெரியும், நான் காமிக்கிறேன்டா கிளிப்ஸ்ன்னு சொல்லிட்டு பதிலுக்கு கமெண்ட்டை கொடுத்து அடுத்த நாள்லேருந்தே பெர்செப்ஷன் மாறிடுச்சு. எல்லாமே தே அண்டர்ஸ்டுட் தட் ஸ்ருதிகா இஸ் திஸ். அவங்களோட தமிழ் இன்டர்வியூஸ் இது பண்ணாங்க. இல்ல நாங்க கூட ஃபர்ஸ்ட் வந்து இதுமோ சும்மா நடிக்கிறாங்கன்னு நினைச்சோம், பட் நிஜமாலுமே இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாறிச்சு. அதுக்கெல்லாம் நம்ம ஆளுங்க வந்து பயங்கரமா விட்டே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உள்ள வந்து பயங்கர தேங்க்ஃபுல் அதுக்கெல்லாம். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் டே நீங்க சொன்ன மாதிரி கமெண்ட்ஸ் வந்தது, ஓவர் ஆக்டிங் பண்றாங்க இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சது. நீங்க அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணீங்க? கண்டிப்பா இது மாறும்ன்றது தெரியும், பட் ஆரம்பத்துல அது கண்டிப்பா அஃபெக்ட் ஆகுமோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்ததா? டெஃபினட்டா வந்து அஃபெக்ட் ஆகும் தான். அவங்க வந்து புரிஞ்சுக்காம பேசுறாங்கன்ட்டு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட நைட் மட்டும்தான், பட் இட் வாஸ் வெரி ஷார்ட் லிவ்ட். ஏன்னா அந்த நைட்டு வந்து ஒரு 11-11:30 தான் வந்தது. ஸோ 11:30 தான் கமெண்ட்ஸ் வந்தது, இவங்க வந்து வேணுன்ட்டே நடிக்கிறாங்க, ஓவர் ஆக்ட் பண்ணுறாங்கன்ற மாதிரி தோணுது அப்படின்னு சொன்னாங்க. பட் அடுத்த நாள் மார்னிங்குள்ளே நம்ம ஆளுங்களாம் உள்ளே பூந்து எல்லாத்தையும் கிளிப்ஸை போட்டாங்க. அடுத்த எபிசோட் வரதுக்குள்ளே பர்செப்ஷன் மாறிடுச்சு, 1 எபிசோடில் மாறிடுச்சு அப்படியே. ஸோ இட் வாஸ் அந்த ஒரு நைட் மட்டும் கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. பட் தென் ஐ ரியலைஸ்ட் இதுதான் பிக் பாஸ், இப்படி தான் இருக்கும், பீப்புள் எல்லாம் இப்படி தான் பேசுவாங்க, பாசிட்டிவாகவும் இருக்கும் நெகட்டிவாகவும் இருக்கும்ட்டு. பட் இப்போ ப்ரிடாமினண்ட்டாக ஒரு 90% எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. ஒரு இன்டெப்த்தாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஷி ஹஸ் சாக்ரிஃபைஸ் ஸோ மச். மென்டலாக இவ்வளோ ப்ரிப்பேர் ஆகி போயிருக்கா, இந்த மாதிரிலாம் நடக்கும்னு தெரிஞ்சும் போயிருக்கா. போகும்போது சரி உள்ளே இருக்கும்போது நமக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்குது. அப்போ அதை ஃபீல் பண்ணி பண்ணும்போது ஸ்ருதிகாவுக்கு அங்கே எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதை முக்கியமாக அவங்க உடஞ்ச இடம் எதுனா அவங்கள அந்த புள்ளி பண்ணுறது, அந்த இடத்த வந்து அவங்க ஸ்ட்ராங்காக தான் ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அதாவது அவங்கள மாதிரி இமிட்டேட் பண்ணுறது, மாக் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அது உங்களுக்கு பார்க்குறப்ப எப்படி இருந்தது? அவங்களுக்குள்ள ஒரு மைண்ட் செட்டே அப்படியா என்னன்னு தெரியல. ஸ்ருதிகா கூட வந்து சொல்லியிருப்பா, நான் ஸ்விம்மிங் பூலில் இருக்கும்போது பிகாஸ் நான் வந்து தமிழ்நாடுலேருந்து வந்த ஸோ யூ மைட் பி ப்ரோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ சொன்னாங்க. அது என்ன தமிழ்நாடுலேருந்து வந்தால் யோ ப்ரோக்கன், இப்போ கலக்கிறதே ஸ்ருதிகா தான். அங்கே எனக்கு பார்க்கும்போது அது இன்னமுமா இருக்குன்னு தோணுச்சு, இந்த மாதிரி மாக் பண்ணுறதெல்லாம். பட் போக போக ஷீ இஸ் பிகமிங் அ வெரி ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட்னு தெரிஞ்சோடனே இப்போ வந்து அவள் ஸ்ருதிகாவோட லாங்குவேஜை ஃபஸ்ட்டு மாக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஹிந்தி வந்து தெரியாத மாதிரி இது பண்ணுறா, சண்டை போடும்போது மட்டும் ஃபாஸ்ட்டாக வருது, இது பண்ணும்போது க்யூட்டாக வருது அப்படின்லாம் எதோ சொல்லி பார்த்தாங்க. அப்புறம் தமிழ்நாடுலாம் சொல்லி பிரேக் பண்ணாங்க. இப்போ ஸ்ட்ராங் ஆக 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 இப்போ அப்படியே பர்செப்ஷன் அவங்களுக்குள்ளேயே மாறி இப்போ வேறு இதில் இப்போ கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பாடி லாங்குவேஜ் எல்லாம் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் எனக்கு தோணுது வந்து என்னென்னா, யூ ஷுடன்ட் மாக் பீப்புள் அட் த பேக், எஸ்பெஷலி வித் லாங்குவேஜ். நம்ம அட் த எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் ஒன் கண்ட்ரி. லாங்குவேஜ் என்ன, ஸ்ருதிகா அவ்வளோ கஷ்டப்பட்டு பேசுகிறது எவ்வளோ பெரிய விஷயம். அவள் ஒரு 10 வார்த்தை தமிழில் பேசினா இவங்களால பேச முடியுமா? முடியாதுல்ல. அதனால் தே ஷுடன்ட் ஹவ் டன் தட். பட் அதாவது இப்போது இந்த ஒரு படத்தில் வரும்ல, நான் வந்து யாரையோ அடித்து டான் ஆகலடா, நான் அடித்த ஒருத்தனும் டான்றாங்க. அந்த மாதிரி இவ சண்டை போடுறவங்க எல்லாமே அங்கே டான்ஸ். அது வந்து இவளுக்கு தெரியாது, இங்கே இவங்கெல்லாம் யாருன்னு தெரியாது. அதனால போய் சண்டை போடுறது எல்லாமே பெரிய ஆளுங்க. ஒரு 3-4 பேர் தான் மெயின் கிளாஸ் இருக்கு அவளுக்கு. அவினாஷ் ஓகே, விவியன் வந்து அங்க ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரியா. சீரியல் இண்டஸ்ட்ரியில ஹி இஸ் ஹியூஜா அண்ட் பயங்கர ஃபேன் ஃபாலோயிங். ஸோ அப்புறம் அவினாஷ், விவியன், அப்புறம் அவங்க அந்த ஷில்பான்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த காலத்தில் ஆக்ட்ரஸ், அவங்கள வந்து ஷீ கால்ட் அவுட். ஸோ இவ வந்து பெருசாக எல்லாத்தோடையும் தான் சண்டை போடுறான்.